இந்த ரொம்ப ரெஃப்ரெஷிங் அண்ட் டெலிஷியஸான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் டெண்டர் காக்னட் ட்ரிங்க் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இதை உடனே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான இஃப்தார் ட்ரிங்க் தான் இது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். 2 இளநீரோட தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 15 கிராம் ஆஃப் அகர் கடல் பாசி வந்து சேர்த்து கொடுத்துடலாம். கடல் பாசி ஃபுல்லாக டிசால்வ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கிறணும். இதுக்கு நான் 1/4 கப் ஆஃப் சுகர் சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டுங்க. செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸ் போட்டிங்கன்னா டெண்டர் காக்னட் வாட்டர் ஜெல்லி கியூப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த டெண்டர் காக்னட் ஜெல்லி வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம ட்ரிங்க்கில் போட்டுட்டு அதை வந்து சில் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது. இப்போது ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். 700 ml ஆஃப் மில்க் வந்து நல்ல சில் மில்க் எடுத்திருக்கேன், திக்கான சில் மில்க். இப்போ இதுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் தேவையான அளவுக்கு சேர்த்து கொடுத்துடலாம். கூடவே வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன், ஸோ அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம பாடிக்கு. இப்போது காக்னட் ஃப்ளஷ் இருக்குல்ல, இளநீரோட அந்த ஃப்ளஷ், அதையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ஜெல்லி கியூப்ஸையுமே வந்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து நல்லா சில் பண்ண வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கு ஒருக்கா கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சம்மருக்கு பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.